Hi students, welcome to VPMaths. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது 11th standard volume 2 exercise 11.3 question number 2. So அதுக்கு என்னென்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறதை இங்க ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். sin x நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றப்போ நமக்கு கிடைக்கிறது cos x. இப்போ cos x இன்டகிரல் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது sin x. அடுத்து e பவர்ல x இருக்கு. இத டிஃபரன்ஷியேஷன் பண்ணோம்னா நமக்கு e பவர் x தான் கிடைக்கும். So e பவர் x இன்டகிரல் பண்ணாலும் again e power x தான் நமக்கு திரும்ப கிடைக்கும். 24 divided by 6 minus 4x அப்படினு இருக்கு. இது பாத்தீங்கன்னா 6 minus 4x நம்ம நியூமரேட்டர்ல எடுத்துட்டு வரப்போ பவர்ல -1 வந்துரும். So x power n plus 1 divided by n plus 1 அப்படிங்கிற ஃபார்முலாவை இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா n வந்து not equal to 1 இருந்தா மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இங்க வந்து பவர்ல -1 இருக்கு. So இந்த ஃபார்முலா இதுக்கு சூட் ஆகாது. அப்ப என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா for differentiation log x என்றதா நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 1/x அப்படினு கிடைக்கும். இப்போ 1/x இன்டகிரல் பண்றப்போ நமக்கு log x again திரும்ப கிடைக்கும். இப்போ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். இங்க ஃபர்ஸ்ட் 4 இருக்கு. அந்த 4 வந்து இன்டகிரலுக்கு வெளியே எழுதிக்கலாம். இன்டகிரல் cos 5 minus 2x into dx plus 9 into integral e power 3x minus 6 into dx plus 24 integral 1 divided by 6 minus 4x into dx. So 4 into cos 5 minus 2x இருக்கு. இதை இன்டெகிரல் பண்ணுறப்போ நம்ம ஆல்ரெடி இங்கே ஃபார்முலா எழுதியிருக்கோம். sin 5 minus 2x கிடைக்கும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா -2 இருக்குது. ஸோ -2 இங்கே -1/2 முன்னாடி எழுதிக்கலாம். அடுத்தது ப்ளஸ் 9 இன்ட்டு இ பவர் எக்ஸை பண்ணால் இ பவர் எக்ஸை தான் கிடைக்கும். ஸோ இ பவர் 3x minus 6 எழுதிக்கலாம். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 3 இருக்குது. ஸோ அது வந்து 1/3 முன்னாடி எழுதிக்கலாம். அடுத்தது ப்ளஸ் 24 இன்ட்டு இதுக்கு என்ன ஃபார்முலா சூட் ஆகும்? log x தான் போடணும். இப்போ xக்கு பதிலா 6 minus 4x இருக்கு. ஸோ இதை வந்து log of மாடுலஸ்ல எழுதணும். 6 minus 4x. இப்போ xோட கோஎஃபிஷியன்ட் -4 இருக்கு. ஸோ இந்த இடத்துல -1/4 நம்ம எழுதிக்கலாம். ப்ளஸ் c. இதை கேன்சல் பண்ணிட்டு ஆன்சர் எழுதலாம். 4 divided by 2 இருக்கு. ஸோ -2 இன்ட்டு sin 5 minus 2x 9 3 cancel பண்ணோம்னா 3 into e power 3x minus 6 இங்க மைனஸ் இருக்கு. ஸோ இங்க மைனஸ் போட்டுக்கலாம். 6 4s are 24. ஸோ 6 into log of modulus 6 minus 4x plus c. இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. Next class la question number 3 பார்க்கலாம்.